சேர் எடுத்தா அப்பதான் கரெக்டாக இருக்கும். கம்முன்னு கால் சொல்றீங்களே மொத்தம் எத்தனை பேர் வந்துறீங்க? கம்மியாட்டி பசங்களா ஒரு அடி மரியாதை கிடையாது. பேர் கட்டு என்ன ஓதுறப்பா அடி ஓடி கீழே வந்துடும். அடி ஓடி கீழே வந்துடும். எங்க தம்பி தம்பி அப்படியே பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்றீங்களே கட்ட பொண்டாட்டி நம்பாம ஆட்டது கூட கூப்பிடலன்னு கேட்டப்பா. தம்பி அப்படி இல்ல தம்பி, அப்படி இல்ல. ஒரு ஆணை சொந்தா ஒரு பெண்ணா சோறும், ஒரு ஆணை சொந்தா ஒரு பெண்ணா சோறும் மொத்தம் 8 8 16 பேர் வந்து தம்பி. 16 பேர் வந்துறீங்க. ஆமா அண்ணே 16 கெட்ட ஆயி குறிக்கிறது. அது ஒண்ணு கொஞ்சம் பாஞ்சு நடுக்கூறு. அதனால என் கம்பெனி வரா தம்பி. நான் வருது உண்மையானால் முதல் நாள் யாரை வணங்க யாரை துதிக்க வேண்டும் தம்பி. காலை ஏறினோர் காலை ஏறணும். யார காலை ஏறணும்? அம்மானை கைப்பிடித்தோர் பக்காலை பக்கத்தில் சொரினோர் பக்காலை பக்கத்தில் சொரினோர் மிக்க நக்கினோர் என்று சொல்லக்கூடிய விளக்கம் அவரால் வணங்க முடியாது. அப்புறம் யாரும் வணங்க தம்பி கிளம்பி விநாயகர் வேற கிளம்பி போடு போட்டா போட்டீங்க. சேர் போட்டு உட்காந்து பார்க்குறோம். ரெக்கார்டிங் ஆன் ஆஃப் ரெண்டு தட்டி. ஆமாம் ரெக்கார்டிங் ஆகுது. இது ஆயிடுச்சுன்னா கட் ஆகும். ஓகேவா? மறுபடியும் அதே ஆன் பண்ணணும். ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம், ஜோடி பண்ணால் ஓகேவா? புரியுது நான் சொல்கிறது? இன்னொரு பேட்டரி இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் கண்டராம்பட்டி வட்டம் மலமந்தல் புதூர் ஊரு. லைட் செட்டிங்லாம் வாய்ஸ் தான் முக்கியம். லைட் செட்டிங் உள்ள அடிக்கும். சரி சொல்லுவாங்க. பரவாயில்ல படிச்சிருக்கியா? ஆமா படிப்பு ரொம்ப பெரிய படிப்புங்க தம்பி. ஒரு 1வது ஒரு 2வது ஒரு 3வது ஒரு 5வது ஒரு 10வது ஒரு பிகாம் அதோட பேச எம்பிபிஎஸ் அதோட பேச அதோட பெரிய படிப்பு அதோட பெரிய பெரிய இல்லையா? நான் படிப்பேன். நான் படினே பால் வடை பச்சிங்கறேன் நானே தம்பி.
அப்படி அதெல்லாம் ஒன்று செட் ஆகும். பிக்சர் தான் போட்ட ஒயிட் தான் ஒன்று. தம்பி ஆமாடா எப்படின்னு கேளு. முதல்ல கேட்ட உடனே ஒரு டீச்சர் உன் தங்கச்சி மாதிரி உன் தங்கச்சி மாதிரி ஒரு பேச்சு மாறிக்கிடா. அம்மா அழகா இருந்தாங்க, அம்மா அழகா இருந்தாங்க போன உடனே தம்பி 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 சதீஷ் சதீஷ் தப்புனாங்க ஏந்திரி அப்படின்னாங்க. அப்படி சொன்ன உடனே சொல்லிக்கிட்டே அப்படி சொன்ன உடனே நீ அவனுக்கு ஒரு ரைட் சொல்லி தரா. சேர்த்த உடனே இனி உனக்கு ஒரு ரைட் சொல்லி தரா. அதனால நீ வரும்போது சொல்லிட்டா உள்ள வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாள் முடிஞ்ச உடனே மறுநாள் வந்த உடனே கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க நேற்று சொல்லி கொடுத்தல திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நானும் திறமசாலி ஆச்சு எட்டுக்கா நாச்சு அப்படியே கடகடன்னு சொன்னேன். எப்படி சொன்னேன் நான் சொன்னதெல்லாம் கூட சொல்லலாம். ஜானி ஜானி எஸ் பாப்பா சைட்டு அடிக்கலாம் வா பாப்பா சப்ப ஃபிகர் நோ பாப்பா சுமாரான ஃபிகர் எஸ் பாப்பா சூப்பர் ஃபிகர் ஹா ஹா ஹா. ஏய் இத சொல்லி கொடுத்தா உனக்கு மறுமுறை தம்பி நாடகத்தின் விளக்கம் விளக்கம் நாடக ஆசிரியர் உரைப்பார். தம்பி 7 நாளுக்கு இது பாத்து இந்த நாடகத்தை இலக்கியம் இந்த நாடகத்தை முதன்முதலாக நன்னகரத்திலே உருவாக்கி நாடகத்தை கற்றுக் கொடுத்த சாலோக சாமியமே சாரூபே சொல்லக்கூடிய பெரியப்பா தந்தை ராமசாமியோட பதத்திற்கோ அடுத்ததாக ஆசிரியராக பணிபுரிந்த சாலோக சாமியமே சாரூபே சாமியமே சொல்லக்கூடிய ஆனந்தாம்பதி அடைந்த பதத்திற்கோ அதன் பிறகு நாடக ஆசிரியராக பணிபுரிந்த எனது குருவாக வழங்கி வரக்கூடிய ராமச்சந்திரன் நாடக ஆசிரியர் நாடக ஆசிரியர் அவர்கள் பாதத்திற்கோ ஒரு கோடி வணக்கம். வணக்கம். இந்த தினத்தில் திருக்க நாடகம் என்று சொன்னார் குருமனிதர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆடுகளை வைத்து வந்தார். ஆடுகளை வைத்து வந்து அலங்காமி சிலை கட்டி அல்லாவில் பால் கறந்து படையிலிட்டோம் சாமிக்கு குருமனிதர் மக்களுடைய குலத்தொழில் என்று சொன்னால் குருமாடு மேய்க்கிறதா குலத்தொழில். அந்த காலத்துல ஆடு மேய்க்கும் போது பகல் நேரத்துல சிலை கட்டி பாலை கறந்து குலதெய்வமாக விளங்கக்கூடிய வீரத்ர சுவாமியின் பாதத்தை வைத்து படைத்த பிறகுதான் போல உண்ணுவார்கள். அதுபோல அதை கொண்டு காலங்காலம் நடந்து கொண்டு வருகிறது. அதை முன்னிட்டு குலதெய்வத்தை வணங்கி அபிஷேக ஆராதனை முடித்து இரவு அங்காள புறத்தில் ஒரு பாகம் வரக்கூடிய வீரபத்ர சுவாமி சரித்திரம் என்று நாடகம் நாடகம் இப்போது ஒரு இடத்துல சொல்லுவார் 100 அடிக்கடி ஃபைன் போடுவாங்க எல்லாருக்கும் 500 ரூபாய் எல்லாரும் நாடகம் முடிந்துவிட்டது. இன்று நடக்கக்கூடிய நாடகம் தச்சகன் வேள்வி வீரபத்ர சுவாமி பிறப்பு குருமஞ்சின குல வரலாறு நடக்க இருக்கின்றது. நாடகத்திலே கொல்குற்றம் கடின குற்றம் இப்படி எத்தனை குற்றங்கள் இருந்தா போதிலும் கெட்டிகார குற்றம் இப்படி எத்தனை குற்றங்கள் இருந்தா போதிலும் இருந்தாலும் இல்லறம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்து விட்டார் எப்படி இது போட்டு குத்துறீங்க ஒரு குழந்தை தவறு செய்து விட்டார் எப்படி அரவணைக்கிறீர்களோ தன்மை போல நாடக பிறகு அனைவரும் அரவணைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாடகத்திலே அதனாக விளங்கக்கூடிய 2000 வரமகள் தர்பாராக போகிறார். அண்ணா கதை தொடரும்.
அப்பனே அப்பத்தாண்டவா அப்பனே அப்பத்தாண்டவா அரவமாலை பூண்டவா அரவமாலை பூண்டவா பூவாடை குடுத்து பாவாடை குடுத்து பரமேசா பூவாடை குடுத்து பாவாடை திரு வர கொடுத்த பரமேசா நான் கல்லு வலிக்கும் போதெல்லாம் உன்னை வேண்டுகிற சங்கரா கல்லு வலிக்கும் போது சங்கரனை வேண்டுகிற சங்கரா எனக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தா ஒரு பிள்ளை இருந்திருந்தா உனக்கு அரிசி வச்சு போட்டு வரலாம் ஆமா நானே தானகர பொண்டாட்டி வச்சு ரோல் பண்ணிக்கிறேன் ஏய் எப்பா நேரா பார்த்து கும்பிடாம ஏன் கவுல் பார்த்து கூட கேக்குறேன் எதுக்கு ஏந்திரு ஏந்திரு ஏய் எல்லாரும் எப்படி கும்பிடுவாங்க எப்படி கும்பிடுவாங்க பாருங்க ஏன் நீ முன்னாடி நிமிந்து கும்பிடுவாங்க ஆமா அப்படி குளித்தா சிவனோட நேரா வரம் தராரா வரம் தெரியாது தெரியாது இப்படி படுத்து கும்பிட்டாதா நேரா ஒரு சன்னதியை காண முடியும் ஓ மூஞ்சி தெரியும் அப்பதான் உனக்கு வர முடியும் ஆமாடா நான் நல்ல கவுல் கும்பிடுறது நான் வந்து கவலை நீ வந்து பாதம் பாடிங்க என்னுடைய பாதாள உள்ளத்தை சேவித்தபடியால் ஒரு சித்தமேல பாக்கி ஆண்டவா என்ன சபை இதுவா இதெல்லாம் மக்கள் சபை மகாலட்சுமி கலச்சபரிய சபை ஆமாங்க அடியாருக்கு தெரிந்தாலும் சபையற்படி விளக்கம் ஆகட்டுங்க கைலாயமே கோயிலாய் வீட்டிருக்கக்கூடிய 2011 நேற்று படைத்த முத்தந்தாராகிய பரமரம் நன்றாக புரிந்தேன் மற்ற விளக்கம்
எப்படி சாமி என்னை ஆ எப்போதும் ஆ இரவு பகலும் அரகரா வென்று கோயில் வருகின்றார்களா? அப்படியே சுவாமி அது மட்டுமா? ஆ நான் தெரிவிக்கின்றேன். ஆகட்டும் ஆண்டவா ஆண்டவா 30 முக்கோடி தேவர்களோ 44 ரிஷி கூட்டங்களோ கிண்ணர் கெம்பளை கிடந்த கொண்ட ஆடை யாவரும் அனைவரும் அப்படியே சுவாமி நீங்க ஆயிட்டதாக அவள் தானே உள்ள நான் கொண்டு வரேன் இப்படியாகத்தானே பட்டவர் தன் வாய்ப்பை காக்கக்கூடிய சந்திகேசன் அழைக்க சந்திகேசன் தற்போர் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வந்து ஆளு விளக்காரு காவலா என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தரின் பொற்பாதங்களுக்கும் எனக்கு கோவம் வந்துடும். எனக்கு பக்கம் மூஞ்ச காட்டு மக்களுக்கு சூத்த காட்டு. எனக்கு சிறு வயதிலே கல்வி முன்னேற்றி ஆசிரியர்களின் பொற்பாதங்களுக்கும் அந்த பக்கம் திரும்பி இந்த நாடக கடையில எனக்கு குருவாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் ஆசிரியர் அவர்களின் பொற்பாதங்களுக்கும் எனக்கு பெரிய தாத்தா ராமசாமி முன்னாள் நாடக ஆசிரியர் அவர்களின் பொற்பாதங்களுக்கும் இங்கே இருக்கின்ற உள்ளூர் வெளியூர் நாடக ஆசிரியர் மற்றும் நாடகதாரிகளின் பொற்பாதங்களுக்கும் இந்த சிறியவனின் 1 கோடி வணக்கம். நல்ல மகாராஜா. தவிரவோ வேதம் புராணம் இலக்கியம் இதிகாசம் நன்னூல் கவிநூல் இப்படி சொல்லக்கூடிய சகல விதமான கல்விகளையும் கற்றுணர்ந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் மற்றும் யாவற்றமான பேர்களுக்கும் சிறியனின் 1 கோடி வணக்கம். மகாராஜா. தவிரவோ இந்த சபையில்
சபையின் முன்பாக வந்தேன் அல்லவா? என்னுடைய விளக்கம் அந்தரக்கும் கிட்டாத சந்திரசேகர் கடுமை. அப்படி என்றால் சித்தர் முனிவர், ரிஷி முனிவர்கள், சந்திர சூரியர், இப்படி எண்ணற்ற பெயர்கள் இருக்க யாருக்கும் கிடைக்காத இருக்கக்கூடிய பரம கடவுளின் ஆசாரவாசல் காக்கக்கூடிய நந்திகேஸ்வரன் என்று தெரிந்து கொள்வாய். இங்க ஊர் அங்கே பொன்னடா வந்து நந்திகேஸ்வரன் என்று தெரிந்து கொள்வாய். நன்றாக புரிந்தேன். விளக்கம் மகாராஜி இல்லையம்மா சொல்லிட்டு போ. மகாராஜி மகாகண பொருந்திய விஜயபுரம் நகரத்தை சேர்ந்த மகிழ்வல்லன் என்பவர் சித்தப்பாவுக்காக வேண்டி எவ்வளவு அம்மா இது அரைப்போன் உட்பட தட்டு வரிசை அன்பல் அளித்துள்ளார். சாமி அமர்ந்து அருளை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்நாட்டுக்கு பொன்னாக வழங்கி வரக்கூடிய தொடர்படி கிராமத்தில் வந்து வரக்கூடிய குருங்களுடைய திருப்பெயரை பெற்ற ஆறு முகம் சொல்லக்கூடிய அன்பர் நந்திகேஸ்வரன் நடந்தறிந்த செல்வனை அவர்களுக்காக கால் சவர மோதிரம் தட்டுவரி செல்வம் உட்பட கொடுத்திருக்கின்றார். சிவஜெயம் சொல்லக்கூடிய அம்மையா சர்மிளா நம்ம திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் ஆலயத்தில் வரக்கூடிய சர்மிளா என்று சொல்லக்கூடிய அம்மையார் வீரேந்திர சுவாமிக்காக அவர் கையினால் கொடுக்கப்பட்ட காணிக்கை 101 ரூபாய் அப்படி செய்து வர பணியும் இன்னும் மென்மேலும் உயர்ந்து அவர் வீரேந்திர சுவாமி குடும்பத்தை பங்கிருந்து சிவஜெயம் அதாவது என்ன மேல்கரிப்பூர் கிராமத்தில் வந்து வரக்கூடிய கம்சலா அம்மாள் இன்னும் கம்சலா அம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் வீரேந்திர சுவாமிக்காக 100 ரூபாய் சிவஜெயம் இப்படி நீங்க யாருக்கும் இப்படி யாருக்கும் கிடைக்காது. பதவி கிடைத்தது என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. இதான் காரணங்க. எப்படி என்றால் நானும் முன்னொரு ஜென்மத்தில் செல்வந்த குடும்பத்தில் பிறந்து அந்த மதத்தில் அச்ச கூட அந்த ஊரில் உள்ள சிவலிங்கத்தை தினம் தவறாமல் துதித்து வந்து அப்படி வருகின்ற நிலையில் அந்த ஊரிலே வேடுவன் ஒருவனும் துதித்து வந்தான். வேடுவன் துதித்து வந்தான். ஒரு நாள் அந்த வேடுவனானவன் பச்சை மாமிசத்தை சிவனுக்கு படைத்து அசிங்கப்படுத்தி விட்டான். ஆகையால் கோபமுற்றான். அந்த சிவலிங்கத்தை பேர்த்தெடுத்து என் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வந்தேன். தினையறி வந்தம் பூஜை செய்வதற்காக வேடுவன் வந்தான். லிங்கத்தை காணாது தனது குடலை உருவி சிவலிங்கம் இருந்த குழியில் போட்டு கதறி எழுதான். அழுகின்ற வேளையில் சிவபெருமான் அவர் அவன் முன் தோன்றி காட்சி கொடுத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். அந்த வேடுவனோ சுவாமி என்னை போலவே ஒரு வேடுவனும்
ஒரு வேடுவனும் வேறொருவனும் இந்த ஊரை துதித்து வந்தால் அவருக்கும் உங்கள் காட்சியை கொடுங்கள் என்று கேட்டு அவருக்கும் உங்கள் காட்சியை கொடுங்கள் தெரிவித்தார். ஆஹா. அதன் பிரகாரம் பிரம்மக்கடவுளானவர் என் முன் தோன்றி காட்சி கொடுத்து என் ஆலயத்தில் ஆசாரவாசல் காத்து வருவாய் என்று கட்டளையிட்டார். ஆக இந்த பதவி எனக்கு ஒரு வேடுவனால் கிடைத்தது. ஒரு வேடுவனால் கிடைத்த பதவி இந்த பதவி. ஆஹா. மற்ற விளக்கம் ஆலயத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை செவ்வனே செய்து வருகின்ற தேவர்களை வரிசைப்படுத்தி அவையை சுத்தம் செய்து என்னுடைய வேலை. வருகின்றவர்களுக்கு வசதிக்கும் வயதுக்கும் ஏற்ப நேரம் காலம் குறித்து அவர்களை அதிகாரம் செய்து வருவேன். தவிரவும் அகட்டுங்க. என் சிரசிலே இருக்கக்கூடிய மணிமகமாகப்பட்டதோ என் கவச குண்டலங்களோ பார்ப்பவர் கண்களை நினைக்கும்படியாக செய்ய வேண்டும் அல்லவா? தவிரவோ என்னுடைய ஆண்டவரை போய் தரிசிக்க வேண்டும். கையிலையும் தனக்கு காத்திருப்பவனா அங்கே இன்றைய தினமோ சபைக்கு என்னுடைய வேலையானது எனது ஆண்டவராகிய பரமக்கடவுள் சபைக்கு வருவதற்கு முன்பாக சென்று அவையை சுத்தம் செய்து அலங்காரம் செய்வதும் வருகின்ற தேவர்களை வரிசைப்படுத்துவதும் என்னுடைய வேலை. இன்றைய தினமோ சற்று தாமதமாகிவிட்டது. என்ன காரணம்? அது ஏனென்றால் மனித வாழ்க்கையானது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மச்சரியம், இல்லறம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம் இப்படி 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மச்சரியம் என்பது ஆண் பெண்ணையோ பெண்ணானையோ திருமணம் செய்யாமல் தனித்தனியே வாழ்வது பிரம்மச்சரியம். இல்லறம் என்பது ஒருவரை ஒருவர் மணந்து கொண்டு ஆணும் பெண்ணும் மணந்து கொண்டு மனைவி மக்களோட இல்லத்தில் வாழ்வது இல்லற வாழ்க்கை. அப்படி இல்லத்தில் வாழ்ந்து வரும் பொழுது மனைவியிடமோ இல்ல மக்களிடமோ ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்து சென்று தனியே வாழ்வது சன்னியாச வாழ்க்கை. 4வது வனப்பிரஸ்தம் என்றால்
காட்டில் வாழ்வது. ஆஹா. காட்டுக்கும் அவருக்கும் எந்த எந்த சம்பந்தமும் கிடையாது. பிறந்தது முதலே காட்டிலே வாழ்பவர். அப்படி மனித வாழ்க்கை வந்து 4 வகைப்படும். ஆஹா. அதுல உங்க வாழ்க்கை இல்லற வாழ்க்கை. ஓ, பொண்டாட்டி கூட இருந்ததெல்லாம் லேட் ஆயி போச்சு. இப்ப மனைவி மக்கள் இருந்ததால லேட் ஆயி போச்சு. ஆகையால் ஆண்டவராகிய ருத்ரமூர்த்திக்கு கோபம் வரக்கூடும். அதனால நல்லவன் போல் பயந்தவன் போல் அவரை பாசம் காட்ட வேண்டும். ஆகட்டுங்க. அப்படியே ஈசப்புரா அண்டவா, நீங்கள் இட்ட கட்டளை பிரகாரமே நந்திகை காய்ச்சி வந்து விட்டு அவரே பெரியவர் என்று கட்டளையிட்டீர்கள். அவரே அடியே முடியும் காண கஷ்டப்படும் போது அடிமையாக எனக்கு உங்கள் பாதங்களிலே இடத்தை கொடுத்து என் அருகாமையிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பெருமையை நான் என்ன எங்கும் பரிபூரணமே பூதங்களாய் இருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை கொடுத்து அனைத்து ஜீவராசிகளை வாழ வைக்கின்றீர்கள். உங்கள் பெருமையை விட்டே பரம் திருதண்ட பக்தனுக்கு முக்தி மோட்சம் கொடுத்த மோகன சுந்தரா திருப்பாத திவ்ய திருவடிகளுக்கு இந்த நந்திகேஸ்வரன் தாக்கி கரம் கொடுத்து 1 கோடி வணக்கம் சுவாமி.
கொடுத்தபடிதான் ஆ. என் பேச்சுக்கு அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஆனால் இதனால் வந்து எனக்கு முன்னதாக வந்து ஆ. இன்னைக்கு ஏன் தாமதம்? அதாவது சாமி ரிஷிகேசா பரமேஸ்வரா சொப்பலிங்கா பாதவிக்கு இடபாகம் தந்திட்ட பரமேசா இந்த அடிமை இந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டதால் சபைக்கு வருவது சற்று தாமதமாகிவிட்டது. ஆகையால் என்னை மன்னிக்க வேண்டும் நான் நம்பிக்கையாளா? சுவாமி. மன்னித்து விட்டேன். இனியாவது ஜாகிரதையுடன் வந்து சேரும். அப்படியே ஆகட்டும். அப்படி என்றால் கைலாய திருக்கோவிலாக விட்டிருக்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுளின் இடபாகத்தில் அமர்ந்தருளிய உமா பார்வதியானது ஆனது தச்சனுடைய நபநிலைக்கு இறங்கி 5 வயதா வளர்ந்து 5 வயதான பிறகு ஆமா. பரம கடவுளானவர் திருமணம் செய்து கொண்டார். ஆமா. அப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகு தச்சனானவர் திருமணம் செய்து கொடுத்து நீண்ட நாள் ஆகிவிட்டது என்று பார்க்க வேண்டும் என்று இந்த தச்சன் தர்பாராக போகின்றார். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.